ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம இந்த மருதாணி வச்சுன்னா ஒரு சூப்பரான ஹேர் டை சரி பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு மருதாணி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம், தோலை சீவிட்டு. வாங்க, தோலை சீவிட்டு நம்ம பீட்ரூட்டை கொஞ்சம் துருவி எடுத்துக்கலாம். வாங்க, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மருதாணி அரைக்கிறதுக்கு அது கூட பீட்ரூட்டு ரெண்டு சேர்த்து அரைக்கணும். அதுக்காக நம்ம வந்து டீ டிகாஷன் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியை நம்ம ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் அடுப்பில். அதில் இதில் 2 ஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் டீத்தூள். இதை நல்லா கொதிக்க வச்சு இந்த டிகாஷனை நம்ம இப்போ எடுத்துக்குவோம். அந்த டீத்தூளில் இருந்து சாறு இறங்கி நல்லா கொதிக்க வைக்கணும். டிகாஷன் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மருதாணி இலையை நம்ம உருவி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்காக. வாங்க, இப்படி டிகாஷன் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சு மருதாணியில் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ நம்ம மருதாணியும் பீட்ரூட்டையும் அரைக்கிறதுக்கு 2 ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பீட்ரூட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டிகாஷன் நல்லா ஆறிடுச்சு. அதை இதை மருதாணி கூட அரைக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அரைச்சின்னு வந்துடுவோம். இப்போ நம்ம பீட்ரூட்டு மருதாணி எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சாச்சு. பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். 2 அரைச்சதுக்கப்புறம் கலர் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஒரு வாணலில் கொட்டிக்கலாம். பார்த்தீங்களா எப்படி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிருக்கு. அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே மிக்ஸ் ஆகி மருதாணி பீட்ரூட்டு டிகாஷன் 3 மிக்ஸ் ஆகிருக்கு. எவ்வளோ பேஸ்ட்டு பதம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அவுரிப்பொடி மட்டும் நம்ம இதில் கலந்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பார்த்தீங்களா, அவுரிப்பொடி கலந்தாச்சு. அவுரிப்பொடி கலந்ததுக்கப்புறம் இந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். முன்னே இருந்ததை விட பாருங்கள், இப்போ கலரு சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ தலையில் எவ்வளோ வெள்ளை முடி இருக்குது பாருங்கள். இதை பார்த்துக்குங்க.
பேக் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டை போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள். வாங்க, இது 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? இதை நம்ம அப்ளை பண்ணி காமிக்கலாம் தலையில். இந்த பேக்கை பயன்படுத்தும் போது தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது. முதல் நாளே தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த பேக்கை தடவுங்க. பீட்ரூட்டு மருதாணி சேர்றதுனால அதோட நிறம் ப்ரௌன் கலராக மாறும். அதோட அவுரி இலையும் அந்த தன்மையினால் கருமை நிறமாக மாற ஆரம்பிக்கும். சுத்தமான தலைமுடியில் இந்த பேக்கை தடவி 1 அல்லது 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் சாதா நீரில் தலைக்கு குளிங்க. தலைக்கு குளிக்கும்போது ஷாம்பு, சீக்கா எதையும் பயன்படுத்தாதீங்க. இந்த பேக்கை வாரத்துக்கு 1 தடவை 3 தடவை இதே மாதிரி போடுங்க. கண்டினியூவாக போட்டிங்கனாக்கா அந்த நிறம் கருமையாக மாறுறதை நீங்களே உணர்வீங்க. தடவை போட்டதுக்கப்புறம் இதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதை கண்டினியூவாக நீங்கள் வாரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா முடி கருமையாக மாறிடும். கெமிக்கல் டையை பயன்படுத்துனீங்கன்னா இருக்கிற முடியும் உங்களுக்கு ஃபுல்லாக வெள்ளையாக தான் மாறும். அதனால் ஹோம்மேடாக இருக்கிற இந்த மாதிரி பேக்கை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இருக்கிற கருமுடியும் உங்களுக்கு பாதுகாத்து வெள்ளை முடியும் கருமை நிறமாக மாற்றும். இந்த பேக்கோட ரிசல்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா கலரு எப்படி இருக்குன்ட்டு? லைட்டாக பிளாக்கும் ப்ரௌனாகவும் இருக்குது பாருங்கள். இதுவே நம்ம தொடர்ந்து 3-4 தடவை போடும்போது ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.